ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு kirthustars. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இஞ்சி வந்து அதிக அளவில் வந்து வீட்டில் வந்து வாங்கி வைப்போம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 கிலோ இஞ்சி வந்து 50 ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் கிடைக்குது. அதனால் கம்மியாக வைக்கும்போது நம்ம அதிக அளவில் வீட்டில் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ஒரு மாதம் வரலும் அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கிலோவே வந்து 50 ரூபா ரேஞ்சிலே உங்களுக்கு கிடைக்கிது. இஞ்சி எப்பயுமே நம்ம வாங்கிட்டு வந்ததும் அதை அப்படியே எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சோம்னா கண்டிப்பாக அது வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல கெட்டிருந்தாலும் அது பக்கத்து இடத்துக்கும் பரவி அது ஃபுல்லாகவே வந்து அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வாங்கிட்டு வந்ததுமே அதை நல்லா சுத்தமாக தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரலும் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ முதல்ல இதில் தண்ணியில் நம்ம ஊற வச்சு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். இஞ்சியை பொறுத்தவரையும் நம்ம போட்டு உடனே தேய்க்காம ஒரு 10 நிமிஷம் போல நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சோம்னா அதில் இருக்கக்கூடிய மண் எல்லாமே சுத்தமாக வந்துடும். ஸோ அதனால் எப்பயுமே வந்து ஒரு 10 நிமிஷம் போல தண்ணியிலேயே ஊற வச்சிருங்க. ஸோ நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நம்ம இந்த தண்ணியை எப்படி வச்சு நம்ம தேய்ச்சாலே போதும், அதில் இருக்கக்கூடிய மண் எல்லாமே வந்துடும். சில டைமில் இந்த இடுக்குலலாம் கூட மண் இருக்கும். அதனால் அந்த மாதிரி ரொம்ப சந்திலெல்லாம் மண் இருந்ததுன்னா நம்ம அதை உடச்சி விட்டுட்டு நம்ம சுத்தமாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் வந்து மண் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி தண்ணி நம்மளோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிறவளும் நம்ம இந்த இஞ்சியை வந்து நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி நல்லா தெளிவாக இருக்க மாதிரி நம்ம கழுவி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஒரு மண்ணும் இல்லை. அடுத்து இப்போ வந்து இதில் தண்ணி சுத்தமாக இல்லாத அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ அடுத்து இஞ்சி நல்லா சுத்தமாக நம்ம கழுவி எடுத்ததுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சியோட ஓரங்களில் இந்த மாதிரி கெட்டு போனதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து சுத்தமாக அதையும் சீவி எடுத்துருங்க. ஸோ அதோடய நம்ம என்னதான் தொடச்சி வச்சாலும் அது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த பூசணை பிடிச்ச மாதிரி இருக்குது, அழுகி போன மாதிரிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் இல்லாத மாதிரி நம்ம சுத்தமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு துணியை வச்சு நம்ம ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லா இஞ்சியுமே நம்ம சுத்தமாக அந்த ஓரங்களில் இருக்கக்கூடிய அந்த கெட்டுப்போன இடங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ நல்லா சுத்தப்படுத்தி எடுத்து இந்த இஞ்சி வந்து இந்த மாதிரி ஒரு காய்கூடையில் ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் போல் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே சுத்தமாக சுற்றி கீழே வந்துடும். ஸோ நல்லா தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு துணியில் நம்ம சுத்தப்படுத்தி வச்சுருக்க இந்த இஞ்சி எல்லாமே ஒரு 10 நிமிஷம் போல் இந்த துணியில் போட்டு வைக்கலாம். ஒருவேளை கொஞ்சம் அதில் ஈரப்பதம் இருந்தாலுமே இந்த துணி வந்து சுத்தமாக நமக்கு இழுத்துக்கும். இந்த துணியை வச்சு நல்லா நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கும்போது இதில் எந்த ஒரு துளி அளவுக்கும் தண்ணி இல்லாத மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாதான் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ நல்லா இதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம இதை ஃப்ரிட்ஜில் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் நம்ம மேக்ஸிமம் எப்போ பார்த்தாலுமே பிளாஸ்டிக் பவுல் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த இஞ்சோ இல்லை காய்கறிகள் ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இருக்கிறதுலே பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் பாத்திரத்தில் போட்டு வைக்கும்போது தான் உங்களுக்கு அது ரொம்ப நாள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. நான் ஆல்ரெடி அந்த முருங்கைக்காய் வந்து நான் ஒரு மாதம் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சில்வர் செம்படம் வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை எத்தனை பேர் ட்ரை பண்ணீங்கன்னு தெரியல. ஒருவேளை நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் இந்த இஞ்சும் இந்த மாதிரி நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி எவர் சில்வர் பாத்திரத்தில் போட்டு நீங்கள் டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சு பாருங்கள். ஒரு மாதம் ஆனாலும் அது ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். ஸோ வைக்கும்போது உள்ளுக்குள்ளே வந்து நம்ம ஒரு கிளாத்து போட்டும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு செம்படத்தில் உள்ளுக்குள்ளே வந்து அதே மாதிரி ஏதாவது ஒரு காட்டன் துணியை வந்து நீங்கள் உள்ளே போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமும் இதில் வந்து தண்ணி வந்து விட ஆரம்பிக்கும். ஸோ அந்த தண்ணியெல்லாம் இழுத்துக்கிறதுக்கு இந்த துணி வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒருவேளை டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அடிக்கடி அதை மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி கிளாத்து போட்டுக்கலாம். கிளாத் போட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி சுத்தம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த இஞ்சி எல்லாமே உள்ளே போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு தண்ணி இருந்தாலுமே இது இந்த துணி வந்து நல்லா இழுத்துக்கும். அதனால எப்பயுமே வந்து அந்த ஈரப்பதம் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம வந்து இஞ்சியை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மாதக்கணக்கில் அது வந்து கெட்டு போகாமல் நம்ம எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கலாம். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மெத்தட் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஹோப் இன்னைக்கு பார்த்த இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.